வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, டேஸ்ட்டாக எப்படி மஷ்ரூம் 65 பண்ணுறது பார்க்க போகிறோம். சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான முட்டை சாதம் எப்படி பண்ணுறதை பார்க்க போகிறோம். மஷ்ரூம் 65 தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 2 பேக்கெட், கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், இடிச்ச பூண்டு 15 பல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, லெமன் மீடியம் சைஸ் ½ நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த மஷ்ரூம் 65 பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதாவது மேலே இருக்க தண்டு எடுத்துகிட்டு இந்த மஷ்ரூமை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் மஷ்ரூம் வாஷ் பண்ணுறது எப்படி கேட்டிங்கன்னா, தண்ணியில் தான் எல்லாம் வாஷ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் லைட்டாக மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணினா இந்த மஷ்ரூம் நல்லா க்ளீன் ஆகிடும். அந்த மாதிரி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளை கலரில் இருக்கும் இந்த மஷ்ரூம். இதுக்கப்புறம் மேரினேஷனுக்கு தேவையான இந்த பவுடர் மசாலாலாம் யூஸ் பண்ணுறோம். சில்லி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். இந்த சில்லி பவுடர் கரெக்டான கலரும் கொடுக்கும், அதே டைமில் காரமும் கொடுக்கும். அதனால் சில்லி பவுடர் அதிகமாகவும் தனியா பவுடர் கம்மியாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு இந்த கடலை மாவு அரிசி மாவு போடுறோம். இந்த கடலை மாவு அரிசி மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, அந்த கடலை மாவு போட்டால் தான் அந்த மஷ்ரூமோட இந்த மசாலா பவுடர்லாம் ஒட்ட ஆரம்பிக்கும். அதே டைமில் இந்த அரிசி மாவு கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் கரெக்டான அளவு நீங்கள் போடும்போது அந்த வாசனை நல்லா கொடுக்கும். அதனால் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலை பொடிசாக நீங்கள் கையிலே பிச்சு போடுங்க. இந்த மாதிரிலாம் போட்டு தான் உங்களுக்கு அந்த வாசனை நல்லா கொடுக்கும். ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு இதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் மீடியமான சைஸில் பாதி எலுமிச்சப்பழம் புழிஞ்சு விட்டுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எலுமிச்சப்பழம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுடலாம். இதுக்கு பிறகு இடித்த பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எடுத்த உடனே அதிகமான தண்ணி ஊற்ற வேண்டாம். அதே டைமில் கடலை மாவு அரிசி மாவு அதிகமாகவும் போட வேண்டாம். தேவையான அளவுக்கு கோட்டிங் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த உடனே இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அதிகமான மசாலா இருந்தாலும் உங்களுக்கு பஜ்ஜி மாதிரி போய்டும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டான அளவுக்கு கடலை மாவு அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து இந்த சூடான எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். எப்போவுமே மஷ்ரூம் ஃப்ரை பண்ணும்போது நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். அப்போ தான் அந்த மஷ்ரூம் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் பிடிக்காது. கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருந்தாலோ இல்லை குவான்டிட்டி அதிகமாக போட்டாலோ கண்டிப்பாக மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது எண்ணெய் பிடிச்சிரும். அதனால் தேவையான அளவுக்கு கரெக்டாக நீங்கள் எண்ணெய் போட்டு பொரிச்செடுக்க வேண்டியது தான். பார்த்தீங்களா, நல்ல ரெட்டிஷ் கலர் சூப்பராக வருதில்ல, இந்த மாதிரி தான் இருக்கணும். அதே டைமில் மஷ்ரூம் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. அதாவது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு மஷ்ரூம் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. கரெக்டான பக்குவத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மஷ்ரூம் 65 ரெடி. ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இன்றைக்கி சட்டு நம்ம வீட்டில் மஷ்ரூம் 65 எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் நிறைய விதமாக மசாலாம் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சட்டுன்னு பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 4 நம்பர், பாஸ்மதி ரைஸ் 100 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 1, மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், கரம் மசாலா சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், நெய் 1/2 டீஸ்பூன், மிளகு பவுடர் 3/4 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். முட்டை சாதம் சொன்னால் எல்லோரும் வீட்டில் ஈஸியாக பண்ணுற ப்ரிப்பரேஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஷ்ஷுக்காக இன்னும் ஒரு கிரேவி பண்ண வேண்டியதில்லை. அதனால் எல்லோரும் வந்து ஈஸியாக சட்டுன்னு பண்ணணுன்னு முட்டை சாதம் இந்த ப்ரிப்பரேஷன் பிரேக்ஃபாஸ்ட்லையும் சாப்பிட்லாம், லஞ்சில் சாப்பிட்லாம், டின்னர்லையும் சாப்பிட்லாம். இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி நல்ல ஒரு ஜூஸியான ஒரு முட்டை சாதம் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த 4 முட்டை நல்லா உடச்சி நல்லா பீட் பண்ணுங்க. எந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு முட்டை நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதனால தான் நல்லா பீட் பண்ண சொல்கிறேன்.
இதுக்கு பிறகு இந்த மஞ்சளில் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் போட்டோடனே கடுகு தாளிப்பு போட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய். இந்த முட்டை சாதம் கொஞ்சம் சவுத் இந்தியன் ஸ்டைலில் தாளிப்பு போட்டு பண்ணி பாருங்களேன், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதனால தான் கடுகு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறோம். இந்த வெங்காயம் குக் பண்ணுற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா, டைமிங்கோட கரெக்டாக பர்சன்டேஜ் சொல்கிறேன். ஒரு 50 to 60% அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். லைட்டாக ப்ரௌன் கலர் மாறும். அந்த டைமில் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக சாத்தே பண்ணணும். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. இந்த ப்ரிப்பரேஷனில் தக்காளி அதிகமாக போடல, நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். தக்காளி அதிகமாக போட்டால் தக்காளி தொக்கு கான்செப்ட் போய்டும். அதனால் கொஞ்சமாக தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறோம். அதிகமான தண்ணி போடக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா, தண்ணி அதிகமான கரெக்டான டெக்ஸ்சரில் கிடைக்காது. அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ண சொல்கிறேன். இப்போ கொத்தமல்லி போட்டிருக்கோம். கொத்தமல்லி போட்ட பிறகு திருப்பி நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் மேலே வரும். எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணோம்னா, எதுக்காக இந்த எண்ணெய் அதிகமாக வருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அரிசியை போட்டு பிரட்டும் போது உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்டில் வரும், உதிரியாக வரும். அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டை போட்டிருக்கும் பார்த்தீங்களா, இந்த முட்டையை வந்து வெல்டன் பண்ணக்கூடாது, நல்லா குக் பண்ணக்கூடாது சொல்கிறேன். 80 to 85% குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த அரிசி, அதாவது சாதத்தை மேலே போடுறோம். இப்போது இந்த சாப்பாடு அதுக்கப்புறம் இந்த முட்டை சாதமும் ஒன்றும் பாதியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல மிளகு பவுடர் ஆட் பண்ணுறோம். மிளகு பவுடர் கடைசி தான் போடணும், அதனால் கடைசியாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, நெய் 3/4 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன்ல, அந்த நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தம் போட்டிருக்கேன். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஃபைனலாக பிஞ்ச் கரம் மசாலா. கரம் மசாலா நிறைய பேர் முட்டை சாதத்தில் போட மாட்டீங்க. ஆனால் எடுத்த உடனே ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் ஆகிடும். அதனால தான் அந்த மசாலா டைப் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் லாஸ்ட்டாக கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான முட்டை சாதம் ரெடி.